பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ஈஸ்வரி அழுதுகிட்டே பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க, பாக்கியா என் மேலே உள்ள கோவத்துலையும் கோபி மேலே உள்ள கோவத்துலையும் மறுபடியும் கோபியை ராதிகாவோட வீட்டுக்கே அனுப்பலான்னு நீ எடுத்த முடிவை கண்டிப்பாக மாற்றிக்க தான் செய்யணும். உன் பசங்களும் நிறைய தப்பு செஞ்சுருக்காங்க, ஆனாலும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு சமாளித்து குடும்பம் ஒத்துமையாக தான் இருக்கணும்னு உன் பசங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு உழைக்கிற. அப்போ என் பையன் கோபி தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சு அவனை ஏற்றுக்கிட்டு என் கூடயே வச்சிருக்க கூடாதுன்னு ஏன் பாக்கியா இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க? நான் என்றைக்கும் உன்னை மருமகளாக பார்த்ததில்ல, என் சொந்த மகளாக பார்த்து தான் உன்னை நான் நடத்திட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது என் மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக கோபியை இந்த வீட்டில் இருக்க விடு. மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு கோபி போகணுன்ற பேச்சை நீ பேசவே கூடாது. எனக்கே கோபியை அங்கே அனுப்ப கொஞ்சம் கூட பிடிக்கல. கோபிக்கும் ராதிகா வீட்டுக்கு போக கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. அவன் நல்லா குணமாகட்டும், அப்புறமா நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதை கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை பாக்கியா, என்னதான் இருந்தாலும் கோபி இருக்கிற நிலமையில நீ வேற கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க. கோபியால் அங்கே கோர்ட்டுக்கு போகிறது, போலீஸ் கூப்பிட்ட உடனே அங்கே போய் நிற்கிறதுன்னு இப்படியெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அவனுக்கு அவ்வளோ ஆரோக்கியமும் இல்லை. அதனால் கோபி மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் நீ சீக்கிரமாகவே வாபஸ் வாங்கிரு. என் பையன் கோபிக்காக நீ இதெல்லாம் செய்யலைனாலும் உன் அம்மாவாக இருக்கிற எனக்காக இதெல்லாம் நீ செஞ்சு தான் ஆகணும் பாக்கியா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பேசுகிறத கேட்டுட்டு பாக்கியாவுக்கு என்ன செய்யனே தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி பேச பேச பாக்கியாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. உடனே இனியாவும், அம்மா என்னம்மா நீங்கள், அப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்காம இங்கே ராதிகா வீட்டுக்கு மறுபடியும் அப்பா போகணும்னு ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க, ஆனால் அப்பாவுக்கு மறுபடியும் எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? டாக்டர் இங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காருமா, கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. அப்பா ஒன்றும் இப்போதைக்கு ராதிகா வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா அப்படின்னு இனியாவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் செழியனும், ஆமாம்மா அப்பாவுக்கு முதல்ல குணமாகட்டும், அப்புறம் அப்பாவே ஒரு முடிவெடுக்கட்டும் ராதிகா வீட்டுக்கு போகணுமா வேண்டாமான்னுட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குதுமா. பாட்டி சொன்ன மாதிரி அப்பா மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுங்க. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அப்பா அதை பற்றியே யோசித்து அவரை பற்றி கூட கொஞ்சம் கூட கவனிக்காமல் இருக்க போய் தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. எங்களுக்கு எங்கள் அப்பா நல்லா இருக்கணுமா, உங்கள் முடிவை நீங்கள் மாற்றிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு இனியாவும் செழியனும் பேசிட்டு போக இங்கே உடனே பாக்கியா நினைக்கிறாங்க, என் பசங்க தான் முக்கியம்னு கோபி என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமாவும் நான் என் பசங்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்கேன். ஆனால் என் பசங்களுக்கு அவங்களோட அப்பா தான் முக்கியம். என் மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நான் நல்லது செஞ்ச எதையும் யோசிக்க மாட்டாங்க போல். என் அத்தை ஈஸ்வரி அப்படி தான் இருக்காங்க, என் பசங்களும் அப்படி தான் இருக்காங்கன்னு பாக்கியா ரொம்பவே மனசு வேதனையில் இருக்கும்போது ஜெனி சொல்கிறாங்க, அத்தை நான் ஒன்று சொல்கிறேன், இவங்க எல்லாரும் என்ன வேணாலும் பேசலாம், ஆனால் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செய்யுங்க. ஆனால் கோபி அங்கிள் மேலே நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் எந்த விதமான தப்புமே கிடையாது. அவர் செஞ்ச தப்புக்கு அவர் திட்டம் போட்டு உங்களுடைய பிஸ்னஸ் வேலையை கெடுக்கணும்னு நினச்சதுக்காக தானே நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. அதில் எந்த தப்புமே இல்லை. நீங்கள் யோசித்து ஒரு முடிவெடுங்க, அது எல்லாமே நல்லதாகவே இருக்கும். இவங்க யார் பேசுகிறதையும் நீங்கள் கேட்கவே கேட்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஜெனி. இங்கே ஈஸ்வரியும் மெதுவாக ரூமுக்கு போக நல்லா கோபி ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. இங்கே ஈஸ்வரி வந்ததை பார்த்துட்டு கோபி சொல்கிறாரு, அம்மா நான் வேணும்னா ராதிகா வீட்டுக்கே போயிடுறேன். பாக்கியா பேசுனதில் எந்த தப்பும் இல்லை. நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது. நீங்கள் என்னை கூப்பிட்ட உடனே உங்கள் மேலே உள்ள பாசத்துலையும் என் பசங்க கூட இருக்க போகிறேன்ற சந்தோஷத்துலையும் இங்கே வந்துட்டேம்மா. ஆனாலும் நான் இப்படி வந்திருக்க கூடாதுல்லம்மா. பாக்கியாவுக்கு நான் இங்கே இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலன்றது பாக்கியா பேசுனதுலேருந்தே நல்லா தெரிய வருது. நான் இன்னும் இங்கே இருந்தால் பாக்கியாவுக்கு என்னால் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பாக்கியா நினைக்கிறா. பேசாமல் நான் ராதிகா வீட்டுக்கே போயிடுறேம்மா அப்படின்னு கோபி சொல்ல, அதுக்குடனே இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன கோபி, நீ என் கூட இந்த வீட்டில் இருக்கணுன்றதுக்காக நான் பாக்கியா கிட்ட பேசி புரிய வச்சு இப்போ தான் பேசிட்டு இங்கே வரேன். நீ என்னடானா மறுபடியும் அந்த ராதிகா வீட்டுக்கு போக போகிறேன்னு சொல்கிற. ஏன் ராதிகா வீட்டில் இருந்து உனக்கு வந்த பிரச்சனையெல்லாம் பத்தாதா? நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த ராதிகா தானே. நீ ஒன்றும் பாக்கியா பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. பாக்கியா அவளை பற்றி யோசிக்கல, ராதிகாவோட வாழ்க்கையை பற்றியும் ராதிகாவை பற்றியும் தான் யோசித்து நீ ராதிகாவோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறா. இப்போ கூட பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கோ. பாக்கியாவோட வாழ்க்கையிலேருந்து ராதிகா தான் உன்னை பிரித்து கூட்டிகிட்டு போயிருக்கா. ஆனால் பாக்கியா என்ன தெரியுமா நினைக்கிறா, ராதிகாவும் நீயும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கும்போது இடையில பாக்கியா அதனால் பிரச்சனை எதுவும் உங்களுக்கு இடையில வந்துடக்கூடாதுன்ற மாதிரி பாக்கியா நினைக்கிறா. பாக்கியாவோட மனசு யாருக்குமே வராது. இப்போ பாக்கியா கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். இனி பாக்கியா உன்னை ராதிகா வீட்டுக்கு போக சொல்லவும் மாட்டா. சீக்கிரமாகவே உன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டையும் வாபஸ் வாங்கிடுவா கோபி.
நீ எந்த கவலையும் படாத. இனி பாக்கியாவால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீயும் பாக்கியாவுக்கு கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் செய்ய போகிறதில்ல. அதான் நீ மனசு மாறிட்டியே. பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டியே கோபி. எனக்கு அதுவே போதும். நீ இங்கே நல்லா ரெஸ்ட் எடு கோபி. அது போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே இங்கே வந்து கோபியும், அம்மா பாக்கியாவோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதும்மா. ராதிகாவும் ரொம்ப நல்லவ தான். அது மட்டும் இல்லாமல் ராதிகாவோட மனசையும் நான் புரிஞ்சுக்கல, பாக்கியாவோட மனசையும் நான் புரிஞ்சுக்கல. பாக்கியா கூட இருக்கும்போது பாக்கியா என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டா. எனக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்து அவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிட்டாமா. ஆனால் நான் தான் பாக்கியா பக்கத்தில் இருக்கும்போது அவளுடைய அருமை பெருமை தெரியாமல் ராதிகாவை கல்யாணம் பண்ணது தாம்மா பெரிய தப்பு. எல்லா தப்பும் நான் தாம்மா செஞ்சுருக்கேன். தப்பு செஞ்ச என்ன இந்த வீட்டில் பாக்கியா இத்தனை நாள் இருக்க விட்டதே பெருசு தான். அதனால் பாக்கியா பேசின எதையும் நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறா, குடும்பத்துக்காக உழைக்கிறா, உங்கள் எல்லாரையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான்னு இங்கே வந்ததுக்கப்புறமா தானம்மா எனக்கே தெரியுது. பாக்கியாவோட நல்ல மனசை இத்தனை நாள் புரிஞ்சுக்காம பாக்கியாவை விட்டுட்டு போயிட்டோமே, பாக்கியாவை பிரிஞ்சு குடும்பத்தை பிரிஞ்சு இத்தனை நாள் ராதிகா வீட்டில் இருந்துட்டோமேன்னு ரொம்பவே மனசு வேதனையாக இருக்குதுமா. ராதிகா வீட்டில் இருந்தப்போ கூட எனக்கு நம்ம வீட்டு ஞாபகமாகவே தான் இருக்கும். என் பசங்களை பற்றியும் என் அம்மா அப்பா இவங்கள பற்றின்ற ஞாபகமாகவே தாம்மா இருக்கும். என்ன செய்கிறது, அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை கூட செய்ய விடாத ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேனே, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானேன்னு யோசித்து யோசித்து பாக்கியாவுக்கு நான் செஞ்சது எல்லாமே பிரச்சனை மட்டும்தான். அதனால தான் பாக்கியா என் மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காமா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரியும், நீயும் இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்க கோபி. இந்த வீட்டில் நீ இருக்கும்போது பசங்களுக்கு தேவையானது, ஏன் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நீ தானே பார்த்து பார்த்து செஞ்ச. நீ சம்பாதிச்ச பணம் எல்லாமே எங்களுக்கு தானே செலவு செஞ்சிட்டு இருந்த. ஏதோ உனக்குன்னு சரியான நேரம் அமையலை, அதான் அந்த ராதிகாவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கிட்டு இப்போ உன் நிலைமையை பாரு. அந்த ராதிகா வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துட்டு நிம்மதியாக பாக்கியா வீட்டில் இருக்கிற வழியை பாரு கோபி. இனி உன் பசங்க கூட நீ இருந்தால் தான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு இங்கே வந்து பாக்கியாவை பற்றியும் இங்கே கோபி தன்னுடைய பசங்களை பற்றியும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க, எழிலும் உன்னை பார்க்க வரவே இல்லை பாத்தியா. ஹாஸ்பிட்டலில் வச்சு என்கிட்ட பேசின எழில் இப்போ வரைக்கும் ஃபோன் பண்ணவும் இல்லை, உன்னை பார்க்க வரவும் இல்லைன்னு சொல்லும்போது உடனே இங்கே கோபி சொல்கிறாரு, ஆமாம்மா எழில் இந்த வீட்டில் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏதோ ஒரு கோவத்தில் பாக்கியா எழிலை வெளியில் போக சொன்னாலும் இப்போ தான் இங்கே எழிலுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானேம்மா. எழில் மறுபடியும் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி பாக்கியாவும் இதெல்லாம் நடக்கணும் தானமா எதிர்பார்த்துட்ருப்பா. இனி இந்த வீட்டில் என்னால் எல்லாமே சந்தோஷமான ஒவ்வொன்றும் நடக்க போதே தவிர்த்து பாக்கியாவுக்கு கண்டிப்பாக என்னால் எந்த விதமான பிரச்சனையும் வரவே வராதுமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே ஈஸ்வரி, நாம் அங்கே எழில பார்க்க போகிறத விட ஃபோன் பண்ணி வர வைப்போம், வர வச்சு எழில்கிட்ட பேசி புரிய வச்சு இங்கே வீட்லேயே இருக்க வைப்போம். நீ சொன்ன மாதிரி உன்னால் குடும்பம் ஒத்துமையாச்சுன்னா பாக்கியா கண்டிப்பாக உன்னை ஏற்றுப்பா, நீயும் இதே வீட்டில் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் எப்பயும் போல் பாக்கியலட்சுமி அங்கே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த சமயம் அங்கே வந்த செல்வியும் பாக்கியாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னக்கா இவ்வளோ கோவமாக இருக்க? கோபி சார் இந்த வீட்லேயே இருந்துருவாங்களோன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, இல்லை உன் மாமியார் பேசின பேச்செல்லாம் நினச்சி இவ்வளோ கோவமாக இருக்கியாக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை செல்வி, நீ வேலையை மட்டும் பாருன்னு சொல்ல, அக்கா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ, கோபி சார் கண்டிப்பாக உன் வீட்டை விட்டு கிளம்ப மாட்டார். அப்படியே கோபி சார் ராதிகா வீட்டுக்கு போகணும்னு நினச்சாலும் உன் மாமியார் கண்டிப்பாக விட மாட்டாங்க. பேசாமல் கோபி சாரையும் உன் மாமியாரையும் ராதிகா வீட்டுக்கே அனுப்பியிருக்கா. அப்போ தான் நீ நிம்மதியாக அந்த வீட்டில் சந்தோஷமாக உன் வேலையை பார்க்க முடியும். எப்போ கோபி சார் இந்த வீட்டுக்கு வந்தாரோ உனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுக்கா. நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்த நாட்கள் எல்லாமே முடிஞ்சு போன மாதிரிலாக்கா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரி அம்மா உன் மாமியார் கோபி சார் மேலே வச்சுருக்க அக்கறை பாசம் எல்லாம் சரிதான். ஆனால் கோபி சாருக்குன்னு ஒரு குடும்பம் அங்கே இருக்குது. அவர் குடும்பத்தை பற்றியும் ராதிகாவை பற்றியும் ஈஸ்வரியம்மா யோசிக்கலனா பரவாயில்ல, கோபி சாரும் யோசிக்காமல் இருக்காரேக்கா. அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ராதிகா தான் பாவம் இங்கே வந்து கோபி சாரை பார்க்க வரும்போதெல்லாம் இங்கே உன் மாமியார்கிட்ட அவமானப்பட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த மையுவும் இத்தனை நாள் கோபி சாரை பார்க்காம தானக்கா இருக்குது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கோபி சாராக இந்த வீட்டிலேருந்து கிளம்புனா தானக்கா நல்லது. நீ சொல்லி அதில் ஒரு பிரச்சனை வந்து என்ன தான் இந்த வீட்டில் இனியும் நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே செல்வி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி செல்வி பேசிகிட்டு இருக்கும்போது ஈஸ்வரி செலியனை கூப்பிட்டு, செலியா எழில் உங்கள் அப்பாவை பார்க்க வந்து ரொம்ப நாள் ஆகுது, முதல்ல எழிலுக்கு ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன்னு இங்கே வீட்டுக்கு வர சொல்லு. உங்கள் அப்பாவை பார்க்கணுன்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் வரமாட்டான். உங்கள் அம்மா மாதிரி தான் அவனும் கோபி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கான்.
நான் சொன்னேன்னு, நான் பார்க்கணுன்னு சொன்னேன்னு வர சொல்லுன்னு சொன்ன உடனே, இங்க வந்து செழியனும் எழிலுக்கு ஃபோன் பண்ணி, இங்க ஈஸ்வரி சொன்னதெல்லாம் சொன்ன உடனே எழில் சொல்றாரு, "செழியா நான் அங்க வரல. அங்க தானே இன்னும் அப்பா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர பார்க்கணும், பேசணுன்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லவே இல்ல. அவர் அம்மா வீட்ல வந்து இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. முதல்ல ராதிகா வீட்டுக்கு போக சொல்லு. அவர் கிளம்பிட்டாருன்னு தெரிஞ்சா கண்டிப்பா நான் அங்க வரேன். அதுவரைக்கும் நான் அம்மாவ பார்க்க கூட அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்" அப்படின்னு எழில் சொல்லும்போது, உடனே ஈஸ்வரியும், "செழியா அவன் என்ன பேசிட்டு இருக்கான்? நீ ஃபோன குடு நான் பேசுறேன்னு" சொல்லிட்டு, "எழில் நீ ஒன்றும் கோபிய பத்தி பேசவும் வேண்டாம், கோபிய பார்க்கவும் வேண்டாம். இந்த பாட்டிய பார்க்க கூடவா வரமாட்ட? நீ முதல்ல கிளம்பி வா. உன்கிட்ட நெறைய பேச வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க ஈஸ்வரி. எழில் அமிர்தாவையும் கூட்டிட்டு ரொம்பவே கோவமா பாக்கியாவோட வீட்டுக்கு போறாங்க. அங்க பாக்கியா கிச்சன்ல இருக்கிறாங்க. எழிலும் அமிர்தாவும் அங்க வீட்டுக்கு வரத பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷமா, "என்ன எழில், ஃபோன் பண்ணி கூப்பிட்டா தான் பாட்டிய பார்க்க வருவியா என்ன? அது மட்டும் இல்லாம உன் அம்மாவ பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போய் பார்த்துக்கிற. எங்கள பத்திலாம் யோசிக்க மாட்டியா? எப்பயும் இனியா கிட்ட பேசணும்னாவது வருவ. இப்பலாம் ஏன் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டிக்கிற? எங்க ஞாபகமே உனக்கு இல்லாம ஆயிருச்சா? இல்ல அதிகமான வேலையானதால வராம இருக்கிறியான்னு?" கேட்க, "ஆமா பாட்டி. கிடைச்ச வாய்ப்ப நல்லபடியா பயன்படுத்தணும்னு நான் கொஞ்சம் வேலையில இதா இருந்துட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்லும்போது, உடனே இங்க ரொம்ப பாசமா கோபி வந்து, "எழில் நல்லா இருக்கியா எழில்? நீ என்ன பார்க்க வரலன்னு கொஞ்சம் மனசு வேதனையா இருந்ததுப்பா. அமிர்தா நல்லா இருக்கியாம்மா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "நான் ஒன்றும் உங்கள பார்க்க வரல. பாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்களேன்னு தான் வந்தேன். நீங்க ராதிகா வீட்லலாம் இருக்கணும். இன்னும் எத்தன நாள் தான் இங்கேருந்து எங்க அம்மாவுக்கு நிம்மதியும், சந்தோஷமும் இல்லாம செஞ்சுட்ருப்பீங்க? ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா தான் புரியுமா? நாங்க யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு தானே ராதிகாவ கல்யாணம் பண்ணிட்டு போயி, நீங்க வந்து எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நீங்க முடியாம இருந்தப்ப, அம்மா தான் உதவி செஞ்சாங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க மறுபடியும் இங்க வராம இருந்திருக்கலாம்ல. அம்மா கொஞ்சம் நிம்மதியா அவங்க வேலைய பார்த்துருப்பாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறமா பாட்டிக்கும், அம்மாவுக்கும் கண்டிப்பா நெறைய பிரச்சனை நடந்திருக்கும். இப்படிலாம் நடக்கணும்னு தான் நீங்க வந்தீங்களா? நீங்க முதல்ல ராதிகா வீட்டுக்கு கிளம்புங்க. உங்களால தான் எங்க அம்மாவ பார்க்கறதுக்கும், என் தங்கச்சிய பார்க்கறதுக்கும் கூட இந்த வீட்டு பக்கமே நான் வராம இருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்காம எதுக்காக இங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி எழில் ரொம்ப கோவமா கோபிகிட்ட பேச, உடனே பாக்கியாவும், "நீயும் உன் அம்மாவும் ஒண்ணு தான். எப்பயுமே இங்க கோபிய திட்டிக்கிட்டே இருக்கிறது தான் உங்களுக்கு வேலையா? இதுக்காக தான் ஃபோன் பண்ணி உன்ன வர வச்சேனா?" அப்படின்னு கேட்க, "போதும் பாட்டி. நீங்க பேசின பேச்சால தான் அம்மா கோவப்பட்டு என்ன வந்து வீட்ட விட்டு போக சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கணுமா பாட்டி? இவர கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறீங்களே, இவர் என்ன பெருசா செஞ்சுட்டாரு? இவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவா இருந்ததே இல்ல. எனக்கு ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அதில எங்க அம்மா பக்கத்திலேயே இருக்கணும். அவங்க சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும்னு நெனச்சேன். அத கூட ஒண்ணும் இல்லாம செஞ்சுட்டாரே! இவர் மூலமா தான் வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி, சொல்லி என்ன அவமானப்படுத்தினாரு. இந்த வாய்ப்பு உனக்கு இல்லாம போயிரும். பாக்கியா அந்த ஃபங்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாரே! இவர் எப்படி பாட்டி திருந்திருப்பாருன்னு இந்த வீட்ல வச்சிருக்கீங்க நீங்க? இவரெல்லாம் கண்டிப்பா திருந்த மாட்டாரு. உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு தான் இருப்பாரு. இப்ப குணமான உடனே பாருங்க, அம்மாவுக்கு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சுருவாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் பாக்கியாவோட வீட்ல வந்து இருக்கிறோமேன்னு கொஞ்சம் கூட ஒரு எண்ணம் இல்லாம, இங்க பாக்கியாவ ஏமாத்திட்டு போனோம். ராதிகா தான் முக்கியம்ன்ட்டு போனோமே, இந்த வீட்ல வந்து இருக்கிறோமேன்ற எண்ணம் இல்லாம இங்க வந்து இருக்காரே, இவர என்னன்னு சொல்றது? அப்படின்னு சொல்ல, உடனே கோபியும், "பரவால்ல எழில். என் மேல உங்க அம்மா எப்படி கோவமா இருக்காளோ, உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ற நீயும் கோவமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நான் மனசு மாறிட்டேன். இனி என்னால உங்க அம்மா பாக்கியாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் என் குடும்பத்த மறக்கவே இல்ல. கண்டிப்பா ராதிகா வீட்டுக்கு போயிருவேன். கொஞ்சம் குணமாகுன உடனே போகலான்னு தான் நெனச்சேன். அதுவும் உன் பாட்டி கூப்பிட்டாங்கன்னு தான் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்தேன். பிரச்சனை செய்றதுக்காக வரல. இனி என்னால பாக்கியாவுக்கு பிரச்சனை வராது. என்னால பாக்கியா கண்டிப்பா சந்தோஷமா தான் இருப்பா. ஆமா எழில், இப்ப உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அந்த வாய்ப்பு என்னால தான் உனக்கு கிடைச்சிருக்குன்னு நெனச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ கண்டிப்பா எடுத்த வாய்ப்ப நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். நல்ல பேரும் புகழோட கை நெறைய சம்பாதிக்கணும். அதுதான் உங்க அம்மா பாக்கியாவுக்கு சந்தோஷத்த குடுக்கும். உன் அம்மா இப்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்ருக்கா. நீ சம்பாதிக்கிற பணத்த வச்சு இனி பாக்கியாவ கண் கலங்காம, எங்கேயும் வேலைக்கு அனுப்பாம வீட்ல வச்சு ராணி மாரி பார்த்துக்கணும். அதுவே எனக்கு போதும் எழில்" அப்படின்னு இங்க வந்து கோபி சொல்லிட்டு இருக்காரு. உடனே எழிலும், "நீங்க சொல்றதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா தான் இருக்கு. இப்படி நீங்க பேசினா நான் மனசு மாறி உங்கள அப்பாவா ஏத்துப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னைக்கு ராதிகாவ கல்யாணம் பண்ணிட்டு என் அம்மாவ அவமானப்படுத்தி ஆ எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அம்மாவ ஏமாத்துறீங்களோ, அன்னைக்கே நீங்க என் அப்பா இல்லன்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீங்க
எங்க இனியாவுக்கும் செல்லியனுக்கும் நல்லது செஞ்சு அவங்க வேணால் மனசு மாற்றலாம். ஆனால் என்னைக்கும் எனக்கு என் அம்மா அது மட்டும்தான் முக்கியம். நீங்கள் கண்டிப்பாக மனசு மாற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பரவாயில்ல எழில், என்னை பற்றி நீ ஒரு நாள் புரிஞ்சுப்ப. இப்போ தான் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட. இப்போ அமிர்தாவும் நிலாவும் எதுக்கு தனியாக இருந்து கஷ்டப்படணும்? பேசாமல் இப்போ நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டனா இந்த வீட்டுக்கு திரும்பி வந்துடுவேன்னு சொன்னல, இங்கே வந்துரு, நம்ம எல்லாரும் ஒன்றாவே இருக்கலாம். நீ மட்டும் எதுக்கு தனியாக இருக்கணும்? இந்த வீட்டில் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு இந்த வீட்டுக்கே வந்துட்டனா, நீ இந்த வீட்டில் இல்லையே அப்படின்ற மனசு வேதனையும் எங்களுக்கு இருக்காதுல்ல. உன் அம்மாவும் கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்க. இன்னும் எத்தனை நாள் தான் குடும்பத்தை பிரிஞ்சு நீ அங்கே தனியாகவே அந்த சின்ன வீட்டில் இருக்க முடியும்? பேசாமல் நீங்கள் எல்லாரும் இங்கேயே வந்துருங்க அப்படின்ற மாதிரி கோபி சொல்லும்போது, இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இது என் வீடு. என் பையன் எப்போ வரணும் எப்போ வரக்கூடாதுன்னு நான் தான் முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லை, எழில் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் தான். ஆனால் இன்னும் அவனுக்கு செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எழில் கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு வருவான். ஆமாம், நீங்கள் எதுக்கு எழிலை கூப்பிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் குடும்பத்தை பார்க்கவே உங்களால் முடியல. இப்போ வரைக்கும் ராதிகா எப்படி இருக்காங்க? ராதிகா எவ்வளோ மனசு வேதனையில் இருக்காங்க? மயு எப்படி இருக்கா? அவள் ஸ்கூலுக்கு போனாளா? படிக்கிறாளா? எப்படி அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்றதை கூட கண்டுக்காம வீட்டுக்கு வர ராதிகா கிட்ட நீங்கள் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் அம்மா திட்டி அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்க. மயு உங்களை பார்க்கணுன்னு வீடு தேடி வந்தாங்க. ஆனாலும் உங்கள் அம்மாவோட சத்தத்தை கேட்ட உடனே வீட்டுக்கு வந்த மயு பயந்துக்கிட்டே, அப்பா நல்லா இருக்காங்களா? அப்பாவை பார்க்க தான் ஆசையாக வந்தேன். ஆனால் ஈஸ்வரி பாட்டி திட்டுவாங்க, எங்கள் அம்மாவை அவமானப்படுத்தி பேசின மாதிரியே என்னையும் திட்டி அனுப்பிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு உங்களை வந்து பார்க்காம இருக்காங்க. உங்கள் பொண்ணு மயுவை பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லை. அதை விட்டுட்டு என் பையனை இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், இங்கே வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க? என் பையன் வளர்ந்துட்டான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு தெரியும். உங்கள் குடும்பம் அங்கே இருக்குல்ல, அவங்க இப்போ எந்த நிலமையில இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேலேயும் கொஞ்சம் பொறுப்பாக இருங்க. இத்தனை நாள் என் பசங்களை பற்றி யோசிக்காத நீங்கள் இப்போ என்ன புதுசாக இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு யோசிக்கிறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்கள் வேலையை பாருங்கள். வா எழில், உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி இங்கே எழில கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, பாத்தியா கோபி, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிற. உன் பையனும் இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு எழில்கிட்ட பேசணும்னு பார்த்தா எழிலும் உன் மனசை புரிஞ்சிக்காம திட்டிட்டு போகிறான். கூட சேர்ந்து இந்த பாக்கியா என்னடானா உன்னை எப்படியும் ராதிகா வீட்டுக்கு அனுப்பியே ஆகணுன்ற மாதிரி பேசிட்டு போகிறா. ஆனால் நீ யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. நீ ராதிகா வீட்டுக்கும் போக வேண்டாம், அந்த குடும்பத்தை பற்றி கவனிக்கவும் வேண்டாம். நீ ஏன் பையனா இந்த வீட்டில் சந்தோஷமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தா அதுவே போதும் அப்படின்னு ஈஸ்வரி கோபிக்கு ஆறுதல் சொல்லிட்டு பாக்கியாவை பார்த்து முறைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி யோசிக்கிறாரு, என் பையன்கிட்ட பேசி புரிய வைக்கலான்னு பார்த்தா எழில் என் மேலே உள்ள கோவத்தில் நான் செஞ்சது எதையுமே மறக்காம நீங்கள் ஒரு நல்ல அப்பாவாகவே எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னொரு பக்கம் பாக்கியாவும் என் மேலே கோவத்திலே இருக்காளே தவிர்த்து என்னை மன்னிக்க மாட்டேங்கிறா. நான் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பாக்கியாவுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாளே. பேசாமல் ராதிகா வீட்டுக்கு தான் போய் ஆகணும் போல. ஆனால் அம்மாவும் விட மாட்டேங்கிறாங்க. அம்மாவை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலமையில இருக்கேனேன்னு சொல்லி ராதிகா வீட்டுக்கும் போக முடியாமல் பாக்கியா வீட்லேயும் சந்தோஷமாகவே இருக்க முடியாமல் ரொம்ப குழப்பத்திலேயே இருக்கிறாரு கோபி.